இதை ஒரு நிமிஷம் பாருங்களேன். மோடி ராகுல் காந்தி அவர்களுக்கு அடுத்தது விஜய் அவர்கள் தான் பிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதான். இந்த கருத்து கணிப்பை இவங்க எதை வச்சு சொல்றாங்க, இதை யாரு வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா டுடேவோட சி ஓட்டர்ஸ் நடத்தின மோட் ஆஃப் நேஷன் அப்படின்ற இந்த கருத்து கணிப்பு மூலமா தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பிஎம் ஆகிறதுக்கு 9.2% வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்த நிறைய டிஎம்கே ஆளுங்க என்ன மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு நியூஸ் சேனல்ஸ்ல ஒருத்தர் கிளப்பி விடுவான், பத்தாவதுக்கு முதல்ல இவர்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சி ஓட்டர்ஸ் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, இந்தியாவோட பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனம் இவங்களோட இந்தியா டுடேவும் சேர்ந்து இந்த கருத்து கணிப்பை நடத்திருக்கிறாங்க. நானும் இந்த கருத்து கணிப்பை பொய்யா தான் பார்க்குறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு எலெக்ஷன் வந்தது இல்லையா, அப்போ ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. இதை பாருங்களேன். இந்த கருத்து கணிப்புல விஜய் அவர்கள் முதல் 2 இடத்துல கூட வரமாட்டாராம், ஆனா இப்ப அவர் தான் சிஎம். அதே மாதிரி விஜய் அவர்கள் பிஎம் ஆவாரா அப்படிங்கறதெல்லாம் என்னால உறுதியா சொல்ல முடியாது. பட் இந்த 9% மேல வாங்குவாரு அப்படிங்கறத நான் ஷோரா சொல்றேன். யார் அடுத்த பிஎம் ஆவாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஓட்டு யாருக்கு அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.